அனந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28ஆம் தேதி 11வது மாதம் 2018ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு தாய்வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், மனத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய நாள். சிறிதளவு கூட உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோகம் தொழில் அமைப்பில் எந்தவித பாதிப்புகளும் காணப்படாத மனதிற்கு சந்தோஷம். பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய நன்மையும் அனுகூலத்தையும் தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு எதுவாக இருந்தாலும் சஞ்சலங்கள் காணப்படுவதனால் நிதானத்துடன் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மிக சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. தொழில் உத்தியோகம் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. கடல் கடந்த தொழில் அமைப்புக்கு மிகப்பெரிய உத்தரவாதத்தை காணப்படக்கூடிய அமைப்பு. பெரிய அளவு முதலீடு செய்துள்ள தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய பிராப்தங்கள் நிச்சயமாக ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் மிக கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் என்பதனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் தரும். வார்த்தைகளில் மட்டும் எல்லோரிடத்திலும் சகஜ நிலைமைக்கு பேசுவதும், உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட அதில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் தரும். இன்றைக்கு ஆக மொத்தத்தில் வார்த்தைகள் விஷயத்தில் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படும். இரத்தத்தில் ஏற்கனவே தொற்றுநோய் உபத்திரம் உள்ளவர்கள், அடிவயிற்றில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும். குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயத்தில் நடைபெறுவதற்கு உண்டான உத்தரவாதம் காணப்படுவது மன சஞ்சலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கும் அனுகூலத்திற்கும் பிராப்தமாவீர்கள். அரசமைப்பில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது. செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வீண் விரயத்தை தவிர்த்து கொண்டாலே சிம்மத்துக்கு மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் கொடுப்பதற்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மிகப்பெரிய அற்புதம். வண்டி வாகன மாற்றத்தை எதிர்நோக்கியிருந்த கன்னியா ராசிக்காரர்கள் அதற்குண்டான உத்தரவாதம். தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து பாராமுகமாக போனவர்கள் கூட உங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலும் வரக்கூடிய செய்திகளை எதிர்பார்த்தவர்கள் அதற்குண்டான உத்தரவாதம் கிடைப்பதில் மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய முயற்சிகள்லாம் பலரால் பாராட்டப்படும். வாக்குஸ்தானத்தில் உள்ள சூரியனால் சிறிதளவு உணர்ச்சி வசப்படாமல், காது மூக்கு தொண்டையில் உபத்திரம் உள்ளவர்கள் சிறிது எச்சரிக்கை. தொற்றுநோய் உபத்திரம் உள்ளவர்கள் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை. வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான உத்தரவாதம். கடல் கடந்த பயணங்கள் தயாராகி கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அண்டை அயலாரிட்டு விஷயத்தில் கூட சிறிது கவனம்.
பாராமுகமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய பகை அமைப்பிலிருந்து மாறி நில்லுங்கள். அவர்கள் எவ்வளோ பெரிய விரோதமாக இருந்தால் நீங்கள் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பயணங்கள் அவசியமா என்பதை யோசித்து பயணம் ஏற்படுவதும் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்வது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படும். பணத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பண கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்புகள் மட்டும் கவனத்தில் கொண்டால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்களுக்கு உண்டான அற்புதமான நாளாக சிலருக்கு கௌரவம், சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படும். தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். கெட்டது உங்களிடத்திலிருந்து விலகக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக தொலைதூரத்தில் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் மனதிற்கு உங்களுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படும். டக்கு டக்கென்று சுபகாரியத்துக்கு உண்டான தடைகள், பேச்சுவார்த்தைகள் முடிந்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை சீரான முடிவுக்கு வருவது மனதிற்கு சந்தோஷம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தினால் உங்கள் கௌரவம் உயர்வது என்று பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்நோக்கியிருந்த கும்பராசிக்காரர்கள் அதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படும். பாராமுகமாக சென்றவர்கள் கூட தேடி வரக்கூடிய பிராப்தங்கள் கிரக சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கர்ப்பஸ்தரிகள் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்கு உண்டான கிரக சஞ்சாரங்கள் கோச்சாரத்தில் காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக அதிக அக்கறையுடன் இருக்கக்கூடியவர்களிடம் கூட சிறிது பயணங்கள் இருந்தால் யோசித்து செய்வதே நன்மை தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.